இப்போ நீங்க வந்து சீமானண்ணனே பேசுறீங்க, ஓகே. இப்போ வந்து சீமானண்ணன் ஆட்சிக்கு இதுவரை வரல. இதுக்கு அடுத்து இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்தா வருவாரு. அப்படி ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா, இல்ல இப்ப டிஎம்கே வந்துச்சுன்னா அந்த ஆட்சியில உங்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன? அது நான் சொல்றேன், மக்களும் மாற மாட்டாங்க. டிஎம்கேல உங்களுக்கு 5000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்காண்டி நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 கொலையை பண்ணிக்கிடுது, 10 கொலை ரேப்பு எல்லாமே பண்ணிட்டு நான் ஒரு அன்னதானம் போட்டால் நான் யோக்கியன் ஆயிடுவேனா? மக்கள் முட்டாளா எப்படி இருந்தாங்கன்னா, எப்போ மாடி ஏங்கி எப்பண்டா எலெக்ஷன் தருவாங்க ஏங்கிட்டு ஒரு 5000 இருந்தோடனே நீ கடவுளாக இருக்காங்க. ஆனால் பழையசுலாம் மறைஞ்சிருவாங்க. அதே இது அவன் பெற்ற குழந்தைக்கு இந்த மாதிரி ரேப் பண்ணால் சும்மா இருந்துருவாங்களா? இந்த மாதிரி மக்கள் அதாவது மறுபடியும் அவங்களுக்கு தான் போய் ஓட்டு போடுறாங்க. மக்கள் தான் முதல்ல திருந்தணும், சரிங்களா? ஆட்சியாளர்கள் வந்து திருந்த சொல்ல முடியாது, மக்கள் தான் திருந்தணும். இல்லை, இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து நிறையா நலத்திட்டங்கள்லாம் நிறையா வந்திருக்கு. நிறையா மக்கள், நிறையா பெண்கள்லாம் நிறையா பாதுகாப்பாக இருக்காங்க. நிறையா பேருக்கு சுய உதவி இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி நிறையா பேருக்கு நியூஸ்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது இந்த கலைஞர் டிவியில் மட்டும் தான், கலைஞர் டிவி சன் டிவியில் மட்டும் தான் அந்த மாதிரி. இது கலைஞர் டிவியும் சன் நியூஸும் பார்க்குறவங்க மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி